பேச்சியம்மன் ஆலய வருடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனத்தில் இன்றைய 8ஆம் நாள் விஞ்ஞாபனம் காலை மதிய பூசைகள் நிறைவேற்று இன்றைய மாலை பூசைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த 8ஆம் நாள் விழாவை சிறப்பிக்கும் வண்ணம் எமது அராலியூர் கணநாதன் சஜித் அவர்கள் ஆன்மீக சொற்பொழிவாற்றுவதற்காக இங்கே வருகை வந்திருக்கிறார். இவர் எமது சிறிய ஆலயத்திலே ஆரம்பித்து இந்த பக்தருக்கு ஆன்மீக சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கின்றார். இன்றும் இவ்வாலயத்துக்கு வருகிறது ஆற்றுவதற்காக இருக்கின்றார். அம்பிகை அடியார்கள் அனைவரும் இவருடைய சொற்பொழிவை ஏற்று பயன்பெறுவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு எமது கணநாதன் சஜித் அவர்களை அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி முடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு எல்லாம் வல்ல விக்கினங்கள் நீக்குகின்ற விநாயகப் பெருமானுடைய தாமரை போன்ற பொற்பாத கமலங்களை போற்றி ஏற்றிக் கொண்டு ஆய கலைகள் 64 ஏய உணர்வைக்கும் என்னம்மை தூய உருப்படிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே நின்று இருப்படிங்கு வாராதிடர் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமிழ் போம் தாமரை போல் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரசம் துதித்தால் போல் கல்லும் சொல்லாதோ கவியே வெள்ளை கரை உடுத்து வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தே வீற்றிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடம்மை சரியாசனம் வைத்த தாய் கல்வி எல்லாம் அள்ளி பொடுகின்ற கலைவாணி தானுடைய பங்கயமான பாதங்களை போற்றி ஏற்றிக் கொண்டு இந்த அராலியூர் சங்கரத்தை துணவியம் பதியிலே அமர்ந்திருந்து வேண்டுவார் வேண்டும் பலவனத்தையும் அள்ளி படுகின்ற பேச்சு அம்பாளுடைய தாமரை போன்ற பொற்பாத கமலங்களை போற்றி ஏற்றிக் கொண்டு என்னை இந்த வகையில் வளர்த்தெடுத்து ஆளாக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தையும் குருவுமாகிய பண்டிதர் வைத்தியர் சைவ புலவர் மாவண்ணா கனதா ஐயாவுடைய பொற்பாத கமலங்களையும் போற்றி ஏற்றிக் கொண்டு எனக்கு கல்வி அறிவெல்லாம் ஊட்டிய ஆசிரியர் பெருந்தகைகளையும் போற்றி துதித்துக் கொண்டு இன்னைக்கு எங்களுடைய பேச்சு அம்பாளுடைய மகோத்சவ பெருவிழா, அந்த மகோத்சவ மகா உன்னத பெருவிழாவுடைய 8ஆம் நாள் இன்றைய திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மகோத்சவம் என்று சொன்னால் எங்களுக்கு சிவனுடைய அந்த அழகான ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோசானம், அந்த சிவனுடைய அந்த 5 முகமும் அங்கே
படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறதல், இப்படி பஞ்ச இருத்திய தத்துவத்தை உணர்த்துகின்ற மகோத்சவ பெருவிழா அம்பியுடைய ஆலயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்கள், கொடியேற்ற திருவிழா என்று சொன்னால் படைத்தல் தொழில். இந்த உலகத்திலே எங்களை இறைவன் எல்லாம் அங்கே தன்னு கரண புவன போகங்களை எல்லாம் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இறைவன் நம்மை படைத்திருக்கின்றார். நட்டவில்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணமுணன்று சொல்லும் மந்திரம் மேலடா. நட்ட வெல்லு பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவும் கவிசுவை அமையுமோ. இன்னைக்கு இந்த உலகத்திலே மண்ணிலே எங்களை சைவ மக்களை அங்கே இறைவன் அங்கே படைத்திருக்கின்றார். அதான் கொடியேற்ற திருவிழா, படைத்தல் தொழில். அதாக பாருங்கள், காத்தல் தொழில். இந்த காத்தல் தொழில் என்னவென்று சொன்னால், ஆலயத்திலே 2ஆம் திருவிழா தொடக்கம் அங்கே அழகாக இந்த சப்பர திருவிழா வரை அங்கே காத்தல் திருவிழா. அப்ப இந்த காத்தல் திருவிழாவுடைய தாற்பயத்தை பாருங்கள். இறைவன் எம்மையெல்லாம் படைத்து எம்மையெல்லாம் காக்கின்ற இந்த காத்தல் எங்களை எல்லாம் காக்கின்ற விழா தான் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க நினைக்கலாம், இறைவன் எங்கே எங்களை காத்து கொண்டிருக்கிறார். ஒரு வீட்டை பாருங்கள், நாங்கள் வீட்டை அமைப்பதற்கு மிகவும் அவசியம் அத்திவாரம். இந்த அத்திவாரத்தை அமைத்து நாங்கள் அத்திவாரத்துக்கு மேலே அங்கே கல்லை கட்டி அழகாக வீடு அமைக்கின்றோம். அமைத்து விட்டு இந்த அத்திவாரம் அங்கே பாருங்கள் அங்கே மறைக்கப்படுகின்றது. எப்படி இந்த அத்திவாரம் மறைக்கப்பட்டிருந்தாலும் அந்த அத்திவாரத்தில் தான் கல் அங்கே இருந்து வீடு அங்கே அழகாக காட்சி வருகின்றது. அதே போலதான் எங்களுக்கு அத்திவாரமாக இறைவனிலிருந்து எங்களை காத்து கொண்டிருக்கின்றார். தான் காத்தல் திருவிழா. அம்பியை சரண் புகுந்தால் அதிக விதத்தை நாங்கள் பெற்றுவிடலாம். நான் இந்த இடத்தில் ஒரு உண்மையை கூற விரும்புகின்றேன். நான் இந்த பேச்சியம்பாள் ஆலயத்திலே சின்னஞ்சிறு ஒரு குடிசையில் இந்த ஆலயம் அமர்ந்திருந்தது. அப்படி அமர்ந்திருந்த ஆலயம் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஆலயமாக வளர்ந்திருக்கின்றது என்றால் அது அம்பியுடைய திருவருளும் இந்த ஊரிலே வாழுகின்ற இளைஞர்களும் வெளிநாட்டிலே வாழுகின்ற இளைஞருடைய கங்கரியத்தினால் இந்த ஆலயம் ஒரு பெரு ஆலயமாக வளர்ந்திருக்கிறது. இன்னும் இந்த ஆலயத்திலே வளர்ச்சி இருக்கிறது. சுற்றுப்புற கொட்டை எல்லாம் அமைய வேண்டும். நீங்கள் எல்லோரும் வருகின்றீர்கள், இறைவனை வணங்குகின்றீர்கள். நீங்கள் சிறுதுளி பெருவெள்ளம் என்று நீங்கள் உங்களை காக்கின்ற காட்டல் தொழில் செய்கின்ற அம்பியுடைய ஆலயத்தை நீங்கள் இன்னும் பெரிதாக அமைக்க வேண்டும். தன்னிறமை மண்ணுயிர்கள் கால சதும் சக்தி பின்னவிலான் எங்கள் பிரான். நீங்க நினைக்கலாம், சக்தியும் வேண்டும் சிவமும் வேண்டும். அப்ப சக்தியும் சிவமும் எப்படி இரண்டரை கலந்திருக்கின்றாரோ அந்த இடத்திலே இன்றைக்கு இந்த உங்களை எல்லாம் காக்கின்ற சக்தியாக, வல்லமையாக, ஆற்றலாக, அறிவுகாக எல்லாவற்றையும் இந்த துணவி பேச்சி அம்மாள் தருகின்றார். இந்த துணவி பேச்சி அம்மாள் எனக்கு முன்னே தந்திருக்கின்றார். எங்களுடைய அப்பா என்னை இந்த வகையிலே வளர்த்திருக்கிறார். என்னுடைய தந்தையார் இந்த ஆலயத்திற்கு புதிதாக கப்பல் பாட்டு எழுதியிருக்கின்றார், மற்ற திருவூஞ்சல் பாட்டை எழுதியிருக்கின்றார். இந்த ஆலயத்துடைய அங்கே ஒவ்வொரு நாளும் அங்கே பூசி ஆட்டி கொண்டிருக்கின்ற மனோஜ் ராஜனுடைய அந்த அழைப்பிலே இந்த ஆலயத்திற்கு புதிதாக கப்பல் பாட்டு, ஊஞ்சல் பாட்டு எல்லாம் இயற்றப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இந்த ஆலயத்திலே பாட இருக்கின்றார்கள். அது அம்பியுடைய திருவருள். அப்ப நான் இந்த ஆலயத்துக்கு வந்து நான் அம்பியிடம் கேட்டேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்திருந்தார்கள். அப்ப எல்லோரும் சொன்னார்கள், இந்த உங்களுடைய அப்பாவுக்கு பின் நீ இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றாய், சொற்பொழிவு வர்ணனை கந்தர்வானம் எல்லாம் பயன்படுத்த அப்பா பழகி விட்டார். அப்ப அதற்கு பின் யார் செய்ய போகின்றார் என்று நான் மனமுருகி இந்த அம்பியிடத்திலே நான் பேச்சி அம்பாளை மனமுறையை கேட்டு எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தா அம்மான். இது உண்மை கதை. அங்கே பாரதியார் சொல்லியிருக்கின்றார், பொய் சொல்ல கூடாது பாப்பா, புறம் சொல்லல் ஆகாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா,
என்று அங்கே மகாவதி பாரதியார் பாடி இருக்கின்றார். அப்ப நான் இந்த அம்பியுடைய ஆலயத்திலே வந்து அம்பியை கேட்டு எனக்கு ஒரு ஆண் குழந்தை தான் என்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்று நான் அம்பியை வணங்கி அம்பியை அதை தந்து விட்டார். எனக்கு இப்போது ஆண் குழந்தை 10 மாதம் ஏனென்று சொல்லுகின்றால் நீங்களும் நம்பிக்கையுடன் வணங்கினால் எல்லோருக்கும் இந்த அம்பியுடைய திருவருள் கிடைக்கும். அங்கே ஒரு ஊரிலே பாருங்கள், பால் வைக்கின்ற ஒரு அம்மா இருக்கின்றார். அவருக்கு வேலை பசுமாட்டிலே பாலை இழுத்துக் கொண்டு வீடு வீடாக கொண்டு பால் கொடுத்து தான் அந்த குடும்பத்தை அவர் காப்பாற்றுவார். அப்படி இந்த பால்காரி அம்மா வருகின்றார். அந்த பால்காரி அம்மாக்கு கடைசியாக ஒரு கடலை தாண்டி கப்பலை செய்து சென்றுதான் ஒரு துறவிக்கு பாலை கொடுக்க வேண்டும். அப்ப அந்த பால்காரி அம்மா கப்பலை கடந்து போய் கொண்டு தன்னுடைய பணியாக அந்த துறவிக்கு பாலை கொடுக்கின்றார். அப்ப அந்த ஆற்றங்கரையிலே கடலிலே அந்த கப்பல் செல்லுகின்ற பொழுது கப்பல் 3 நாட்கள் அங்கே பழுதாகின்றது. அப்ப துறவி சொல்லுகின்றார், நான் காலை தேடி இருந்ததுக்கு நீ பாலை கொண்டு வருமாறு என்னை பணிந்தே, நீ மதியம் வந்து விட்டால் அந்த பாலை நான் எப்படி குடிப்பது என்று துறவி அந்த பால்காரி அம்மாவை பேசுகின்றார். அப்ப அந்த பால்காரி அம்மா மனம் பெருந்துகின்றார். நீங்க நினைக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பம் பெறும், அந்த துன்பத்தின் மூலம்தான் நாங்கள் இன்பத்தை பெறலாம். நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையிலே நல்வினை தீவினை இருக்கின்றது. அங்கே பாருங்கள், அங்கே எங்களுக்கு காற்று வீசுகின்றது, அங்கே பாருங்கள் சுடுகின்றது. இப்படி எல்லாம் 2 வகையாகத்தான் இருக்கின்றது. அப்ப இந்த பால்காரி அம்மா துன்பப்படுகின்றார். இந்த துறவி என்னை ஒவ்வொரு நாளும் பேசுகின்றார். அப்ப துறவி சொல்லுகின்றார், நீ கப்பலை பார்க்காது அந்த கடலே நீ இறைவனுடைய நாமத்தை நமசிவாய என்ற நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டு வந்தால் நீ அங்கே கடலிலே நடந்து வரலாம், இறைவனை காப்பாற்றுவாங்க. அப்ப அந்த துறவி சொன்ன வார்த்தையை அந்த பால்காரி அம்மா மனதிலே கேட்டு அங்கே பாலொன்று வருகின்ற பொழுது கப்பல் பழுதாகி விடுகிறது. அப்ப அந்த அம்மா நமசிவாய என்ற நாமத்தை உச்சரித்துக் கொண்டு வருகின்றார். பெற்றதாயக மறந்தாலும் பிள்ளையை பெற்றதாய் மறந்தாலும் உத்த தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரமேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் மறந்தாலும் கண்ணின் இமைப்பொழுது மறந்தாலும் நற்ற தவத்தை நான் ஓதுவேன், நமசிவாய படத்தை நான் ஓதுவேன் என்று அந்த பால்காரி அம்மா நம்பிக்கையுடன் நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து அங்கே கடலிலே நடந்து செல்லுகின்றார். அங்கே சென்று அங்கே பாலை அந்த துறவிக்கு கொடுக்கின்றார். அப்ப துறவி கேட்கின்றார், என்ன நீ ஒவ்வொரு நாளும் அந்த காலை நேரத்துக்கு வருகின்றாய், எப்படி வருகின்றாய்? அந்த பால்காரி அம்மா சொன்னால், நாங்கள் இறைவனுடைய நாமத்தை நமசிவாய என்று சொல்லுகின்ற மந்திரத்தை நான் உச்சரித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இறைவனுடைய நாமத்தினால் அங்கே கடலில் தாண்டி வந்து சேர்ந்தேன். அவ எப்படி இந்த பால்காரி அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த துறவி வந்து நேராக கண்டு பார்க்கின்றார். பாருங்கள் எப்படி எங்களை இறைவன் காத்திருக்கின்றார். அடுத்த பாருங்கள், மகோத்சவத்திலே அழித்தல். இந்த அழித்தல் திருவிழா என்னவென்று சொன்னால், எங்களுடைய மனதிலே ஆணவம், கன்மம், மாயை, அகங்காரம், மமதை, செருக்கு, இந்த 3ம் அங்கே அழிந்து எங்களுக்கு எல்லோருக்கும் அழித்து விட்டு இறைவன் விடுவேறு சகல செல்வங்களும் விடுவேறும் தருகின்ற திருவிழா தான் அழித்தல் திருவிழா. இது எப்ப நடைபெறுவது யாருக்கும் தெரியும். இந்த அழித்தல் திருவிழா என்று சொன்னால் தேர் திருவிழா. அம்மையுடைய ஆலயத்திலே வியாழக்கிழமை நடைபெற இருக்கின்றது அழித்தல் திருவிழா. இந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள், வினைகள், துன்பங்கள் எல்லாம் அழித்து விட்டு எங்களுக்கு அம்மியை எல்லோருக்கும் அங்கே கேட்டிடலாம் என்று அழித்து விட்டு நல்ல விடுவேட்டை தருகின்ற திருவிழா அழித்தல் திருவிழா. நீங்க நினைக்கலாம், நம்முடைய மனதிலே எல்லோருக்கும் ஏதாவது சோதனை இருக்கும். அப்ப எல்லாவற்றையும் நீக்கி எங்களுக்கு அம்பியை தருகின்ற திருவிழா தான் தேர் திருவிழா, அழித்தல் திருவிழா.
அது படைத்தல், காத்தல், அழித்தல், அடுத்த அருளர் திருவிழா. இந்த அருளர் திருவிழா என்னவென்று சொன்னால் அங்கே தீர்த்தமாடுவது, அம்பியை தீர்த்தமாடி இங்க இருக்கின்ற அடியோர்கள் எல்லோரும் தீர்த்தமாடி எங்களுக்கு அம்பியுடைய திருவருளும் அங்கே அருளும் தருகின்ற திருவிழா தான் அங்கே அருளர் திருவிழா. அதான் ஒக்கனந்தானே உலப்பிலி தேவர்கள் நக்கனன் ரெண்டிடம் நாதனை நாளோறும் பக்கனன்றால் அறியாத பரமனை புக்குனன் உண்ணியான் போற்றி செய்வேன். இந்த பாடல் அங்கே திருமந்திரத்திலே திருமூலர் அழகாக கூறுகிறார். அப்ப எங்களை எல்லோரையும் படைத்திருக்கின்ற இறைவன் எப்படி தேவர்களாக நாங்கள் இந்த இடத்திலே பிறந்திருக்கின்றோம். அப்ப ஒக்கனன் தானே உலப்பிலி தேவர்கள் நக்கனன் ரெண்டிடம் நாதனை நாளோறும் பக்கனன்றால் அறியாத பரமனை புக்குனன் உண்ணியான் போற்றி செய்வேனே. நீங்கள் எல்லோரும் அமர்ந்திருந்து என்னுடைய சொற்பொழியை கேட்கிறீர்கள். கடைசியாக 3 வினாக்கள் கேட்கப்படும். இந்த 3 வினாக்களிலே தங்கையோ தம்பிமாரோ அம்மாவோ அங்க இருக்கின்ற அண்ணமாரோ யாரும் கேட்கலாம். அந்த விடைக்கு விடை கூறுவதற்கு கடைசி தேர்தலாக இந்த உபயோகமாக பரிசு வழங்கப்படும். அப்ப ஏனதை சொல்லுகின்றேன்னா, நாங்கள் சிவன் அடியார்கள். அங்க பாருங்கள், சிவன் அடியார். அப்ப சிவனுடைய அடியார்களாக நாங்கள் இந்த ஆலயத்தில் இருக்கின்றோம் என்றால் அங்கே சிவன் அடியார்களாக இருக்கின்றோம். அங்கே நாங்கள் எந்த ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுது நாங்கள் சிவனை மனதில் நினைக்க வேண்டும். ஏனென்றால் பாருங்கள், கடைசியாக பன்றிமுறை பாடிய பாருங்கள், ஓம் நம பார்வதி பதையே. அந்த ஓம் நம பார்வதி பதையே என்று சொன்னால அங்கே சிவனுடைய மனைவி உமா தேவியார். அப்ப ஓம் நம பார்வதி பதையே என்று சொன்னால் அங்கே இருக்கிற அடியவர்கள் எல்லோரும் அரகர மகா தேவா, அவர சிவபெருமா. பாருங்கள், அரகர மகா தேவா இந்த சிவனாக இருக்கின்றார். சிவனும் சக்தியுமாக சேர்ந்திருக்கின்றார். இன்னைக்கு நாங்கள் வாழ்க்கையிலே பாருங்கள், எங்களுடைய இல்லறத்திலே கணவன் மனைவியாக இருக்கின்றோம். அதே போலதான் எங்களுக்கு எங்களுடைய இறைவனும் பாருங்கள் சிவனும் சக்தியுமாக இருக்கின்றார். அப்ப நாங்கள் இந்த ஹரிச்சந்திரனை பாருங்கள். இந்த ஹரிச்சந்திரன் உண்மை பேசுபவன். அவன் எந்த ஒரு விடயத்தை யார் சொன்னாலும் அவனுடைய வாக்கும் வாழ்வும் ஒன்றாக இருக்கும், உண்மையை பேசுவான். தாய் தந்தையை காலை எழுந்தவுடன் வணங்குவான். இன்றைய காலத்து பிள்ளைகள் அப்படி செய்வது தெரியாது. இன்றைய காலத்து பிள்ளைகள் தாய் தந்தை அவர்கள் வீட்டில் இருக்கின்ற இறைவனை வணங்க அவர்களுக்கு நேரம் போதா. இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். நாங்கள் சைவ சமயத்திலே பிறந்தவர்கள், சிவ சம்பந்தம் உடையவர்கள். நாங்கள் எப்படி இந்த வழியில் இப்படி சென்றால்தான் இந்த இடத்தை அடையலாம் என்று எங்களுக்கு முன்னோர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். நீங்க நினைக்கலாம், இந்த அண்ணன் என்ன அம்மா அப்பா வணங்க சொல்லுகிறார். மாதா பிதா குரு தெய்வம். உங்களை பெற்றது தாய். அந்த தாய் தான் தந்தையை காட்டுகின்றார். அந்த தந்தை தான் உங்களுக்கு ஆசிரியரை குருவை காட்டுகின்றார். குரு அங்கே தெய்வத்தை காட்டுகின்றார். பாருங்க, ஹரிச்சந்திரன் உண்மையும் வாக்கும் வாழ்வும் நேர்மையாக வாழ்ந்திருக்கின்றார். வாழ்ந்து பாருங்க, உண்மை பேசுவோம், இறைவனை நம்பிக்கை கொண்டு வணங்குவோம். ஆனால் இன்னைக்கு சொல்லுகிறேன், நீ இந்த இருக்கின்ற பிள்ளைகளோடு உங்களுடைய அம்மாவுடைய காலையிலும் அப்பாவின் காலையிலும் காலை எழுதி வணங்குங்கள் பார்ப்போம். நான் செய்கின்றேன், அதை செய்ய வேண்டும். அப்ப ஹரிச்சந்திரன் எப்படி வணங்கி பாருங்கள், அங்கே இறைவனிடத்தில் அருள் பெற்றிருக்கின்றான். பாருங்கள், எவ்வளவு சொல்லுவார்கள், நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்று எங்களுடைய அவை பாட்டியார் கூறியிருக்கின்றார். பாருங்கள், நல்லவராக இந்த ஹரிச்சந்திரன் இருக்கின்றான், உண்மை பேசுகின்றான். ஹரிச்சந்திரனுக்கு பாசுபதாசுரம் என்று சொல்லுகின்ற அதை பெறுவதற்காக ஹரிச்சந்திரன் அங்கே கடுந்தவம் செய்கின்றார். அப்ப ஹரிச்சந்திரன் அப்படி கடுந்தவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே 100 ஆண்டுகளாக அவன் கடுந்தவம் செய்கின்றார். அந்த கடுந்தவத்தை அங்கிருக்கின்ற
அதை பிடிக்காதவர்கள் அந்த ஹரிச்சந்திரனுக்கு அங்கே மண்ணால் கூடுமாறி கட்டி அங்கே ஹரிச்சந்திரனுடைய உடம்பெல்லாம் அங்கே மணலாக கரையான் கொத்தெல்லாம் அங்கே வந்து அதற்குள்ளே அங்கே இருக்கின்ற பூச்சி எல்லாம் சென்று ஹரிச்சந்திரனுக்கு அங்கே கடிக்கின்றது. அப்படி ஹரிச்சந்திரன் கடிக்கின்ற பொழுது அவன் உண்மையும் வாக்கும் வாழ்வும் இறை நம்பிக்கையும் கொண்டு இறைவனை தியானித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் தியானித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த விடயத்தை எங்களுடைய சக்தி விண்ணலா இருக்கின்ற எங்களுடைய உமாதேவியார் அந்த ஹரிச்சந்திரனுடைய தவத்தை மனதிலே எண்ணுகின்றார். இந்த ஹரிச்சந்திரன் எப்படி தவத்தை செய்து கொண்டிருக்கின்றார், அங்கே பூச்சிகள் புழுக்கள் எல்லாம் சென்று கடிக்கின்றது, அவனுடைய உடம்பு அங்கே கரையான் பொத்தால் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்து அவன் தவத்தை செய்கின்றான் என்று உமாதேவியார் சிவனிடத்திலே முறையிடுகின்றார். அப்படி முறையிடுகின்ற பொழுது அங்கே சிவனுடைய அந்த திருவருளால் அந்த அர்ச்சனுக்கு அந்த பசுவாசனம் கிடைக்கின்றது. அதை பெற்று இந்த ஹரிச்சந்திரன் அங்கே வாழுகின்ற பொழுது பாருங்கள், அவனுக்கு துன்பம் ஏற்படுகின்றது. அவன் தன்னுடைய மனைவியை இழக்கின்றான், அர்ஜுனன் தன்னுடைய பிள்ளையை இழக்கின்றான். நாடு காத்த அந்த அரசன் அங்கே சுடுகாடு காக்கின்றான். அப்ப சுடுகாடு காத்தது என்றுமல்ல, அங்கு தன்னிடம் இருக்கின்ற அந்த இருக்கின்ற வருமானத்தை வச்சு எல்லோருக்கும் அங்கே உணவு கொடுக்கின்றான். ஒரு நாள் தன்னுடைய மனைவியாக இருக்கின்ற சந்திரமதி ஹரிச்சந்திரன் வாளால் எடுத்து வெட்ட ஓங்குகின்றான். அப்படி வாளெடுத்து வெட்ட ஓங்குகின்ற பொழுது பாருங்கள், நம்பிக்கை சிவனிடத்திலே பெற்ற நம்பிக்கையா அந்த வாளானது சந்திரமதியுடைய கழுத்திலே மாலையாக அங்கே கிடைத்தது. அதான் நம்பிக்கை. வாக்கும் வாழ்வும் எப்படி இந்த ஹரிச்சந்திரன் இறைவனிடத்திலே நம்பிக்கையுடன் இருந்து அங்கே இறைவனுடைய பசுவாசனத்தை பெற்று இறைவனுடைய திருவருளை பெற்றிருக்கின்றான் சொன்னால், அதே போலதான் நீங்கள் எல்லோரும் இந்த துணைவி ஊரில் அமர்ந்திருக்கின்ற பேச்சி அம்மாளுடைய மகோத்சவ பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கின்ற ஆட்களை பார்த்தால் நிறைய அடியார்களாம் இருப்பார்கள். ஆனால் ஆலயத்துக்கு வருகின்ற அடியார்கள் குறைவாக இருக்கிறதே, மாற்றி அமையுங்கள். நீங்கள் எல்லோரும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் திருவண்ணூர் அறியாத திருவிலூரும் பருக்கோடு பத்தியமை பாடா ஊரும் பாங்கினோடு பரதறிகள் எல்லா ஊரும் விடுப்பொடு வெண்சங்கு ஓதா ஊரும். அப்படி இருக்கின்ற ஊர் தான் ஊர். அதில்லாத ஊரெல்லாம் அடவி காடை என்று அங்கே அழகாக திருநாவுக்கரசு நாயனார் செப்பி இருக்கின்றார். அப்படி பாருங்க, உங்களுக்கு அழகான ஒரு அம்பியுடைய ஆலயம் அமர்ந்திருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் இந்த மகோத்சவ பெருவிழாவில் எல்லோரும் கலந்து இந்த அம்பியுடைய திருவருளை நீங்கள் எல்லோரும் குருவருளையும் பெற வர வேண்டும். அப்படி வந்து நீங்கள் வணங்கினால் எல்லோருக்கும் அம்பியுடைய திருவருள் கிடைக்கும். அது வள்ளுவன் சொல்லுகின்றார், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். நாங்கள் எவ்வளவுதான் பணமும் எவ்வளவுதான் சொத்திருந்தாலும் இறைவனுடைய இந்த கடலை இறைவனுடைய பாத கமலங்களை நாங்கள் வணங்க வேண்டும். வணங்கினால் இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு பஞ்சை எடுங்கள். இந்த பஞ்சை எடுத்து நீங்கள் கொளுத்துகின்ற வெயிலே வையுங்கள், அந்த பஞ்சு அப்படியே இருக்கும். அப்படி கொளுத்துகின்ற வெயிலுக்கு நடுவிலே சூரிய கண்ணாடியை வைத்து விட்டு நீங்கள் பஞ்சை வையுங்கள். அந்த கொளுத்துகின்ற வெயில் சூரிய கண்ணாடியிலே பட்டு அந்த பஞ்சு சாம்பலாகும். பாருங்கள், நேர் வெயிலுக்கு அந்த பஞ்சை சாம்பலாக்கின்ற தன்மையிலே சூரிய கண்ணாடிக்கு தான் அந்த பஞ்சை சாம்பலாக்கின்ற சக்தி இருக்கின்றது. அதே போலதான் இந்த ஆலயத்திலே மூலத்தானத்தில் இருக்கின்ற பேச்சி அம்மாளும் சூரிய கண்ணாடி போல காட்சி தருகின்றார். நீங்கள் எல்லோரும் நேராக வந்து அம்பியே பசித்திரு தனித்திரு பிடித்திரு. நீங்கள் எல்லோரும் ஆலயம் வந்து விட்டால் உங்களுக்கு எல்லாம் சிந்தனை சொல் செயலெல்லாம் நீங்கள் அம்பியிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். மனம் வாக்கு காயம். அப்ப மூன்றையும் நீங்கள் அம்பியை மீது சஞ்சரித்து விட்டால் அம்பியுடைய
திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக நான் இந்த உபயகாலர் மனோர் ரஞ்சித் அன்னையர்கள், அந்த மனோர் ரஞ்சித் அன்னையர்கள் நான் இந்த ஆலயத்திலே பேசிய சொற்பொழி எடுத்து தன்னுடைய பிரான்ஸ் நாட்டிலே வாழ்கின்ற தன்னுடைய நண்பனுக்கு என்னுடைய பிரசங்கத்தை தன்னுடைய தொலைபேசியில் எடுத்து அனுப்பியிருந்தார். அனுப்பி நான் இப்பொழுது அவருடைய அந்த மனோரஞ்சித் தன்னுடைய அந்த தொலைபேசியில் அளித்தபடியா நான் இப்பொழுது நாவல்குடி தச்சந்தோப்பு ஞானமயிர் ஆலயத்திலே 5 தடவை சொற்பொழி ஆக்கியிருக்கின்றேன். அவருடைய இந்த உபயகாலர் என்னை அழைத்திருந்தார். நான் வர முடியாத சூழ்நிலை இந்த ஆலயத்துக்கு வந்தேன். ஏனென்றால் எனக்கு இன்னொரு ஆலயத்திலே சொற்பொழிவு செய்து கொண்டிருந்தேன். அப்படி இருந்தும் அவருடைய 8ஆம் உபயாவுடைய அன்பான அழைப்பின் பேரில் இங்கு வந்திருக்கின்றேன். அது மட்டுமன்றி இந்த ஆலயத்திலே நான் சிவராத்திரி அன்னம் திரையில என்னை இந்த ஆலயத்திலே பூசையை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற மனவாட்சி அன்னையர்கள் அவரும் மிக சிறப்பாக அங்கே சொல்லுவார்கள், அம்பியை எல்லோருக்கும் அம்பியை ஈர்ப்பு சக்தி இருக்க வேண்டும், உள்ளத்திலே ஈர்ப்பு சக்தி இருக்க வேண்டும். அவர் எப்படி அம்பியை ஈர்ப்பு சக்தியாக அந்த அன்னையர்கள் அந்த பெருமகன் மிக சிறப்பாக அந்த நேரம் தவறால் இந்த ஆலயத்திலே அங்கே நீண்ட காலமாக தன்னுடைய அந்த அறப்பணியாக அம்பியை இடத்திலே அம்பியை சரண் புகுந்து விட்டார் அந்த மனோராஜர் இடத்திலே. அவர் மிக திறம்பட இந்த ஆலயத்திலே தன்னுடைய அந்த நேரத்தை பொருட்படுத்த நான் அன்றைக்கு ஒரு தொலைபேசி அடித்தேன். சொன்னார், நான் ஆலயத்திலே பூசை செய்து கொண்டிருக்கின்றேன், பிறகு அவர் தன்னுடைய மனம்பாக்கு காயம் ஒன்றையும் அம்பி எடுத்து செலுத்தி விட்டார். அதே போல நான் அந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். பாருங்கள், கிறிஸ்தவ மதத்தினுடைய உடையவர்கள் பாருங்கள், ஒவ்வொரு ஞாயிறும் சென்று அங்கே தேவாலயத்திலே வணங்குவார்கள். நான் குறை கூறவில்லை, நீங்கள் எல்லோரும் மாற்றிக் கொள்ளுங்கள். அப்ப இஸ்லாம் மதத்தினரை பாருங்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்கே நோன்பாக விரதமிருந்து வணங்குவார்கள். ஆனால் சைவ சமயத்துடைய நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தாஜந்தேரும் உங்களுடைய பிள்ளைகளும் வந்து எங்களுடைய ஆலயத்தில் வணங்க வேண்டும். அந்த இந்த ஆலயத்திலே கூட்டு பிரார்த்தனை பஜனை பாடல்கள் எல்லாம் படிக்க வேண்டும். இங்கே சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு 12 திருமுறைகள் எல்லாம் ஓதி எல்லோரையும் இந்த எங்களுடைய சைவ சமயத்தில் நாங்கள் இருக்க வேண்டும். நான் அந்த மகவாச்சனைகளுக்கு சொல்லியிருந்தேன், நானும் வேணுமென்றால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வந்து 4 வெள்ளிக்கிழமை இந்த பிள்ளைகளுக்கு எப்படி இந்த பஜனை ஆரம்பிப்பது, இந்த 12 திருமுறை எல்லா பிள்ளைகளும் அதை படிக்க வேண்டும். நான் அவர்களுக்கு எல்லோருக்கும் சொல்லிக் கொடுப்பேன். நீங்களும் இந்த எங்களுடைய சைவ சமயம் என்றால் பாடநெறி வாழ்க்கை நெறி நீங்கள் எல்லோரும் பின்பற்றி இறைவனுடைய நல்லருளை எல்லோரும் பெற்றீர்கள் என்று வேண்டிக் கொண்டு, ஆத்தாளை எங்கள் அபிராம வெள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐமுன பாசாம் குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லை என்று இந்த அழகான அபிராமி அந்தாதியிலே அபிராமிப்பட்டர் அம்பியுடைய சிறப்பை எல்லாம் பாடியிருந்தால் நீங்களும் இந்த அம்பியுடைய ஆலயத்திலே எல்லோரும் பாடி அம்பியுடைய திருவருளை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இப்பொழுது முதலாவது வினா கேட்க இருக்கின்றேன். முதல்ல நான் இந்த ஆலயத்தில் சரியாக அரமர்த்தியாரம் சொற்பொழி ஆற்றிருக்கின்றேன். நான் இன்னும் அரமர்த்தியாரம் ஆற்றலாம். ஆனால் அங்கே வசந்தம் என்ற பூசை அம்பியை உள்வீதி விழா வெளிவீதி விழாவை சுற்றி வருகின்ற காட்சியெல்லாம் இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் வீடு செல்ல வேண்டும். என்ன இந்த அண்ணன் வந்து ஒரே பேசிக்கொண்டு இருக்கின்றார், நீங்கள் மனதிலே அதை கேட்க மாட்டேன். ஆகவே நான் முதலாவது வினா கேட்கின்றேன். நாங்கள் சைவ சமயம் என்பது எது சம்பந்தம் உடையது? சைவ சமயம் எந்த சம்பந்தம் உடையது? யாரா தெரிந்தாக்கு சொல்லுங்க. சிவ சம்பந்தம் உடையது. நாதஸ்வர வித்வான்கள் மிக சிறப்பாக அந்த என்னுடைய சொற்பொழியை கேட்டிருக்கிற அவருக்கு ஏனென்று பரிசு வழங்கப்படும். இதுதான் ஏனென்றை சொல்லுகிறேன் என்றால், இந்த சரீரம் நமக்கு கிடைத்தது நாங்கள் கடவுளை வணங்கி முத்தி இன்பம் பெரும் பொருட்டையாக வந்து யாழ்ப்பாணத்து 5ஆம் முதல்வராக இருக்கின்ற ஆறுமுகநாதர் செப்பியிருக்கின்றார். 2வது வினா, ஆத்தாளை எங்கள் அபிராமி
ஆத்தாளே எங்கள் அபிராமவல்லி என்ற பாடல் எந்த அந்தாதி யார் பாடியது? தனுசியாக சொல்லியிருந்தார். ஒன்று சரி. ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லி அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐமுன பாசாம் குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாளை முக்கன்னியை தொடுபார்ப்பூர் தீங்கிலே. அழகாக அபிராமி அந்தாதி அதை பாடியவர் அபிராமி பட்டர். இது தனுசி அவர்களுக்கும் தேர்ந்து இந்த உபயோகம் பரிசு வழங்குவார். அடுத்தது மூன்றாவது வினா. அரிது அரிது மாறுதல் ஆதர் அரிது என்று கூறிய ஒரு பெண்மணி ஔவையார். அதையும் தனுசியாக கூறியிருந்தார். உங்களுடைய அப்பாவுடைய யோகராசா தனுசியாக 2 வினாக்கும் அங்கே இப்படியே கூறியிருந்தார். அவருக்கு கேட்டிருந்தால் என்று பரிசுகள் இன்றைய உபயோகம் மனோரஞ்சிதர்களால் பரிசுகள் வழங்கப்படும் என்று வேண்டிக் கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வரமாட்டார். நான் 35 நிமிடம் தாண்டி விட்டு 5 நிமிடம் கூட. ஆகவே என்னுடைய சொற்பொழிவை அமர்ந்தது கேட்ட எல்லோருக்கும் இந்த துணைவியூர் பேச்சியம்மாளுடைய நல்லருடன் கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டு இந்த மகோத்சவத்திலே மிக திறம்பட கொடியேற்ற திருவிழாடக்கம் பூசைகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த பெருமானையும் போற்றிக் கொண்டு ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் அங்கே திறம்பட பூசைகள் ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த பெருமான் மனோரஞ்சனைகளையும் போற்றிக் கொண்டு என்னை இந்த வகையில் வளர்த்தெடுத்து ஆளாக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தையும் குருமாகிய பண்டிதர் வைத்தியர் சைவ புலவர் மாவண்ணா கனதாயாவுடைய பொற்பாத கமனங்களையும் போற்றி ஏற்றிக் கொண்டு என்னை சொற்பொழிவுக்கு இன்று அளித்த 8ஆம் திருவிழா உபயகால அனைவருக்கும் அம்பியுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டு கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடு வாராத நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுவுனி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் குறையாத நிதியும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்ய உதவி பெரிய தொண்டடு கூட்டு கண்டாய் அடையாளி அருகுயிடம் மானரி தங்கே ஆதி கடவுளின்பாலே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாணி அபிராமி என்று துறவியூர் பேச்சியம்மாள் எல்லோருக்கும் 16 வகை செல்வங்களையும் அள்ளி தருவாள் என்று இந்த இடத்திலே வேண்டிக் கொண்டு கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்துகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின்னெடுத்தின் சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் இறைவா கட்சி ஏகம்பனே வான்முகில் வளாது பெய்ய மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறையில்லா துயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நச்சவம் வேண்டி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திரிதம்பலம். பேச்சியம்மன் திருவர்களோடு ஆன்மீக சொற்பொழிவாகிய கருணாதன் சதீப் அவர்கள் உங்கள் உள்ளத்தில் உரைப்படியாக இந்த உரையாற்றியுள்ளார். இவரை பற்றி சொல்ல போனால், நான் சிறிய ஆலயத்தில் பூசை செய்து கொண்டிருக்கும் போது 2ஆம் திருவிழா அன்று ஆன்மீக சொற்பொழிவுக்காக இங்கே வருகிறதுள்ளார். அப்பொழுது இந்த ஆலயம் பெரிய ஆலயமாக
மாறாதா என்று நாங்கள் எண்ணுகின்ற போது இந்த 2ஆம் திருவிழா என்று சொற்பொழிவு ஆற்றுவதற்காக வந்தார். அப்போது சொன்னார், அடுத்த வருடமே அல்ல 2வது வருடமும் இந்த ஆலயம் பெரிதாக இருக்கும் என்று எனக்கு கூறியிருந்தார். அதே போன்று இறைவன் எவருக்கும் நேரே வந்து கூறுவதில்லை. ஒரு மனிதர்கள் மூலமோ அல்ல ஒரு உணர்வுகள் மூலமே வெளிப்படுத்துவார். அவருடைய சொல் வந்து எங்களுக்கு பலித்திருக்கின்றது. அவருக்கு பேச்சியம்மன் திருவருள் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவருடைய தந்தையான சையப்புலவர் கருணாதன் அவர்கள் எமது ஆலயத்துக்காக ஊஞ்சல் பாட்டு மற்றும் கப்பல் பாட்டை தானே இயற்றி எனக்கு தந்துள்ளார். வருகின்ற தீர்த்த திருவிழா அன்று அவருக்கு கௌரவ நிகழ்வு இடம்பெறும் என்பதனையும் அம்பிகை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். இதுவரை நேரமும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து இந்த உரையை கேட்ட அம்பிகை அடியார்களுக்கு மிகவும் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக வசந்த மண்டப பூசைகள் ஆரம்பமாகும் என்பதனை அறிய தருகின்றோம். நன்றி.